எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் பிரேத பரிசோதனை தொடங்கியிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். இந்த உடற்கூறு ஆய்வானது எவ்வளவு நேரம் நடக்கும்? இதில் எத்தனை மருத்துவர்கள் ஈடுபட்டிருக்காங்க? முழு விவரம் ராமசுந்தரம். நெல்லை மாவட்ட கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே ஜெயக்குமார் காலையில உடல் எரிந்த நிலையில கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு அந்த பிரேத விசாரணை எல்லாம் முடிக்கப்பட்டு பிரேத பரிசோதனையானது தொடங்கி இருக்கிறது. 2 மருத்துவர்கள் கொண்ட குழு சேர்ந்த அந்த மருத்துவர்கள் தற்போது அந்த பிரேத பரிசோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். பிரேத பரிசோதனை முழுவதும் வீடியோ பதிவு செய்வதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பிரேத பரிசோதனையை முழுதுமே வீடியோ பதிவு செய்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது. அந்த கூடம், அதாவது நெல்லை பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த பிரேத பரிசோதனை கூடத்துல நெல்லை தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளும் அங்க இருக்கிறார்கள். அதே போல வீடு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் அந்த ஊர் பொதுமக்களும் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துல நெல்லை சரக டிஐஜி இன்னும் சற்று நேரத்தில் ஆய்வு மேற்கொள்வதற்காக வருகை தர இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. உடற்கூறு ஆய்வு ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற பகுதிகளில் விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவர் கே ஜெயக்குமார் பயன்படுத்திய அந்த கார் உள்ளிட்டவைகளும் பறிமுதல் செய்யப்பட்டு ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அங்கு அந்த விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.